திருத்தணி அரசு பள்ளியில் சத்துணவு மற்றும் முட்டை முறையாக வழங்கப்படுவதில்லை என புகார் வந்த நிலையில் எமது செய்தியாளர் கள ஆய்வு நடத்தினார். அந்த கள ஆய்வு இதோ உங்கள் பார்வைக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கார்த்திகேயபுரம் ஊராட்சியில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 69 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். ஆனால் 51 மாணவர்களுக்கு மட்டுமே நாள்தோறும் சத்துணவு சமைக்கப்படுகிறது. அந்த உணவும் முறையாக வழங்கப்படுவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து எமது மாலை முரசு செய்தியாளர் பள்ளிக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியின் உள்ளே சென்றதும் பள்ளியின் சுற்றுச்சுவர் இல்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தது. இதனால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. சுற்றுச்சுவர் இல்லாததால் இப்பள்ளியில் சர்வசாதாரணமாக தெருநாய்கள் உலா வருகின்றன. மேலும் மாணவர்கள் குடிதண்ணீர் குடிக்கும் இடம் மற்றும் கை கழுவும் இடம் போன்ற இடங்களில் முழுவதும் பாசி வடிந்து கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதில் மாணவர்கள் வழுக்கி விழும் அபாயமும் உள்ளது. அத்துடன் மாணவர்கள் கை கழுவும் இடத்தில் ஆபத்தான முறையில் மெகா பள்ளம் ஒன்றும் முறையாக மூடப்படா நிலையில் உள்ளது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டுள்ளது நிதர்சனமாக தெளிவாகிறது. எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? உங்கள் பேர் என்ன? உங்கள் பொறுப்பு என்னங்க? சத்துணவு அமைப்பாளரா? இவ்வளோ ஆபத்தாக இருக்கலாமா? ஏங்க உங்கள் பசங்களா உங்கள் வீடாக இருந்தால் இப்படி இருப்பீங்களா? யாரோட தப்பு இது? ஏங்க எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேறீங்க. மேலும் இப்பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆர்ஓ வாட்டர் சுத்திகரிப்பு இயந்திரம் மிகவும் தூசி படிந்து காண்போர் முகம் சுளிக்கும் நிலையில் உள்ளது. இது குறித்தும் எமது செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்க முடியாமல் ஆசிரியர்கள் திணறினர். இவ்வளோ தூய்மை இல்லாமல் உள்ளே வச்சிருக்கலாமா? அதனால் பசங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வருமா வராதா? நீங்கள் ஒரு டீச்சர், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வச்சுருப்பீங்களா? ஒரு பொருளை சுத்தம் இல்லாமல் எவ்வளோ தூசி இருக்குது அதில்? தப்பு தானே? யார் க்ளீன் பண்ணணும்? ஒரு ஆஸ்வெல் ஒரு டீச்சராக நீங்கள் தானே, அது ஒரு பேரண்ட்டாக அவங்களுக்கு நீங்கள் பார்க்கணும். ஸ்கூலுக்குள்ளே இருக்கும்போது அது என்ன இது அப்படின்னா? அது தப்பு தானே? அது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அமைந்தது இந்த சத்துணவு தான். சத்துணவா அல்லது அளவு சாப்பாடா என தெரியாத அளவிற்கு உள்ளது. இந்த பள்ளியில் பயிலும் 51 மாணவர்களுக்கு சத்துணவு சமைக்கப்படுகிறது. அந்த 51 மாணவர்களுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி சிறிய அளவு கூட்டு சமைத்துள்ளனர். எத்தனை கரண்டி வைக்கணும்? சரி, கிராம்னே கணக்கு போட்டுக்கோ. எத்தனை கிராம் வரணும்? சரி மேடம், இது எத்தனை பேருக்கு வரணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வி. மேடம், இது 1 கிலோ. இது எத்தனை பேருக்கு வைப்பீங்க? அப்போ அவங்க கம்மியாக கொடுக்குறாங்களா? அந்த 20 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி போடுங்கன்றாங்க. அப்போ பசங்களுக்கு பத்துறதெல்லாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்போ யார் தப்பாங்கன்னா அது அப்போ இவங்க கேட்காதவங்க இவங்க தப்பு தானே மேடம்? இது நான் என்ன சொல்கிறேன்னா, சரி இது எத்தனை கரண்டிங்க வைப்பீங்க அது மட்டும் சொல்லுங்க. அது தப்பு. இது எப்படி 51 பேருக்கும் போதுமானதாக இருக்கும் என்ற கேள்விக்கு நாள் ஒன்றுக்கு 1 கிலோ காய் வாங்க வேண்டும் என்றும் அதற்காக 20 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்படுவதாக கணக்கு நோட்டை காண்பிக்கின்றன சத்துணவு அமைப்பாளரும் ஆசிரியர்களும். மேலும் பள்ளியில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது குறித்தும் எமது செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இது வீட்டுங்களுக்கு பயன்படுத்துகிற மானிய சிலிண்டர். இந்த மானிய சிலிண்டர் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க? எப்படி கொடுக்குறாங்க? என்ன ஆர்டர்? யார் கொடுக்குறா உங்களுக்கு? யாருமா கொடுக்குறா? சத்துணவு அமைப்பாளர் நீங்கள் தான் பேர் சொல்லணும். யார் உங்களுக்கு கொடுக்குறா? சிலிண்டர் ஆஃபீஸில் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதிகாரி யார்? பிடிஓ ஆஃபீஸ் ஃபோன் போடுங்க.
அது குறித்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமுண்டீஸ்வரியை தொடர்பு கொண்டு எமது செய்தியாளர் நடத்திய தொலைபேசி உரையாடல் இதோ உங்கள் கவனத்திற்கு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது துணை சொல்லுங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமுண்டீஸ்வரி மேடம்ங்களா? ஆமாங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு 4 வாட்டி ஃபோன் போட்டேன். சார் இது சைலண்ட்ல இருந்தது சார். நான் பார்க்கல, கவனிக்கல. இப்ப நீங்க வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. சைலண்ட்ல இருந்தால் வந்து நாளைக்கு எதனா பசங்களுக்கு கவனிக்கிறேன் சாப்பாடு சார். போடுற நேரத்துல நான் இல்ல அப்புறம் கூட இல்ல பார்ப்பேன். இல்ல சாப்பாடு போடுற நேரத்துல எதனா ஒரு கவனக்குறைவோ தவறுதலோ ஏதோ நடக்கும்போது அப்போ உங்களை வந்து இந்த சத்துணவு அமைப்பாளர்கள் தொடர்பு கொள்வாங்க? அதெல்லாம் பார்த்துட்டு வருவேன் சார். நானு ஃபீல்டுல எப்படி இருந்தனால எப்படி மேடம்? கவனிக்கல. அதாவது ஆ, சாப்பாடு போடுற டைம்ல ஆ. தான் வந்து எல்லாருமே நீங்க வந்து உஷாரா இருக்கணும். அந்த ஆமா டைம்ல சார், வந்து ஆமா நல்லா சார். நீங்க பீக்கா சொல்றது இருக்கணும். கரெக்ட் தான். ஆ, ஏன் நீங்க வந்து அத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சாப்பாடு போடுற டைமுக்கு முன்னாடில இருந்தே நான் உங்களுக்கு ஃபோன் போடுறேன். அந்த மறுபடியும் சத்துணவு அமைப்பாளர் ஒருத்தர் அங்க இருந்து கார்த்திகாபுரம் ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. நீங்க ஃபோனே எடுக்கல. இல்ல. நம்பர் வேற குடுக்க இப்ப வேணாம்னு தான் சொல்றீங்களா? போனேன். இப்பதான் வந்த முடிச்சிட்டு. அங்க போய் பாத்தீங்களா? அப்புறம் இப்ப வந்த உடனே பாக்குறேன். யாரும் போன் பண்ணிக்க. அப்புறம் பார்த்தா சைலண்ட்ல இருக்குது. சரி சைலண்டா மேடம். இல்ல அந்த பள்ளி நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா? பண்ணிக்கிறேன். சுத்திக்கின்னு தாங்க ரவுண்ட்ஸ்லயே இருப்பேன் நானு. சரி மேடம். ஸ்கூல்ல ஏன் வந்து கைப்பிடி சுவர் ஆபத்தான நிலையில இருக்கு? அத வந்து பிடிஓக்கு தகவல் சொல்லியிருக்கீங்களா? இப்ப போய் பாத்துன்னு வரேன் சார். என்னன்னு இல்ல தெரியல. நீங்க நான் ரவுண்ட்ஸ்ல பார்த்து சரி இருக்கேன்னு பண்ணிக்கிறேன். சொன்னீங்களே, உங்களுக்கு அது தெரியாதா? நீங்க ஆய்வு அது பண்ண மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களா? அந்த சத்துணவு அமைப்பாளர்கள் உங்களுக்கு சொல்லலையா? இல்ல நீங்க உங்க ஆய்வுல நீங்க சரியா பார்க்கலையா? அது அவங்க சொல்லல சார். பார்த்த வரைக்கும் பார்த்திருப்போம். இவங்களும் சொல்லி இருக்கணும். மேடம் இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. இது ம். இப்படி இருக்குது. ஏன்னா நீங்க இது ஆய்வு கொஞ்சம் பண்றேன்னு செய்யுங்க. மொத்தம் ஆமா. எத்தனை ஸ்கூல் மேடம் நம்ம திருத்தணி ஒன்றியத்துல? 108 இருக்குது சார். ம். இப்ப இந்த கமர்ஷியல் சிலிண்டர் பயன்படுத்தணுமா? இல்ல வீட்டுங்களுக்கு உபயோகப்படுத்துற சிலிண்டர் பயன்படுத்தணுமா? அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல சார். அதை நான் கேட்டுக்கிறேன். வீடுகளுக்கு மானியத்துல வழங்கப்படுற சிலிண்டர் ம், ம். எப்படி உங்களுக்கு வழங்கப்படுது? இந்த ம். காய்கறி பைசால இது பண்ணி தான் எடுக்கணும். ம். சிலிண்டருக்குன்னு முன்ன இப்ப எதுவும் கொடுக்கல. இப்ப அது நம்ம பைசா பிடிஓ ஆபீஸ்ல தராங்களா இருந்து என்னன்னு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னதான் ம், அவங்களுக்கு ம். வந்து நீங்க குடுக்குறீங்க? சரி, நான் அது பண்ணி சரி பண்றேன் சார். கேட்டு என்னன்னு கேட்டா இல்ல சரி மேடம், பண்றேன். தவறு நடக்குது. சரிங்க. ஸ்கூல் பசங்க நான் இருக்கிற பார்க்கிறேன். இடம். ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு போறேங்க ஸ்கூலுக்கு சார். வந்து 20 ரூபா தான் குடுக்குறீங்களா காய்கறிக்கு? காய்கறிக்கு 20 ரூபா. அது அதுக்கேத்த மாதிரி அவங்க செலவு பண்ணிப்பாங்க சார். இன்னைக்கு நான் தான் பார்த்தேன். ம், ஒவ்வொரு ம். தட்டுக்கும் வைக்கிறாங்க. சும்மா ஆ, பேரளவுக்கு காய்கறின்னு மந்திரம் போடுறாங்க. திக்காதான் இருக்கணும். முட்டை வந்து 51 முட்டை வழங்கணும். ம், ம். முட்டை 51 முட்டை பசங்களுக்கு நீங்க 51 வழங்கணும். மொத்தம் 39 தான் இருக்குன்றாங்க. ம், மீதி ம். முட்டை எங்கம்மான்னா அழுகி போச்சுன்னு காட்டுறாங்க. அதுக்கு மாத்து முட்டை போடலாமே. கையிருப்பு எடுத்து போட்டுட்டோம்னா நான் இன்னொரு முட்டையும் நான் வாங்கி தருவேன். ம். முட்டைக்காரன் கிட்ட சொல்லி வாங்கி தருவேன். அவங்களும் கொடுப்பாங்க சார். அப்ப மீதி பசங்களுக்கு எப்படி குடுப்பீங்கன்னு கேட்டா, முட்டைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க முட்டை பசங்கன்றாங்க. இப்ப நான் பார்க்க ஒரு மாட்டேன். அரசு பள்ளியில ம். அவங்க பசங்க படிச்சாங்கன்னா இவ்வளவு கவனம் குறைவா இருப்பாங்களா? வீடியோக்கு சொல்லி மெமோ கொடுக்குறேன் சார். நான் நான் இப்ப போறேன். நான் சரி பண்றேன். இல்லடான்னா 107 ம். ஸ்கூலுக்கும் நான் வந்து அடுத்த வாரம் நானே வந்து ஒவ்வொரு ஸ்கூலா வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நாங்க நான் செய்தி தான் பார்க்கிறேன். போடணும். ம், ம். சரிங்க சார். ஆனா நீங்க பண்றது எல்லாமே அலட்சியமா தான் இருக்கு. நீங்க பாத்துக்கங்க. நன்றி. சரிங்க சார். வீட்டில் சமைக்க முடியாத ஏழ்மை நிலையில் உள்ள பிள்ளைகளுக்குத்தான் தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் இப்படி கஞ்சத்தனமாக உணவு வழங்குவதால் மாணவர்களுக்கு எப்படி பலம் கிடைக்கும், மாணவர்கள் எப்படி படிக்க முடியும் என்பதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள்தான் பதிலளிக்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்குமார் மற்றும் ஷீபா ஜானட்.